எரிபொருள் பற்றாக்குறையை குறித்து ஆண்டவர் அடியோனுக்கு 2022 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஆண்டவர் காண்பித்தாங்க. God also spoke to me about the scarcity in fuel in the year 2022 in the month of June 7th. எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று God showed me and told me that there will be scarcity in fuel. ஜனங்கள் எரிபொருளுக்காக வாகனத்தை ஓட்டுவதற்காக அவர்கள் ஒரு நீண்ட வரிசையில் நின்று அதற்காக இங்கும் அங்குமாக அலைகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க. To make their vehicles move and to drive their vehicles, there is no fuel, so people are standing in a long queue awaiting for the fuel. எரிபொருள் தட்டுப்பாடு வறுமையானால், if there is scarcity of fuel, அதாவது போக்குவரத்தினுடைய காரியங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்படும். the transportation will be affected. இதன் நிமித்தமாக பொருளாதாரத்திலே விலைவாசிகள் உயரும். And due to this there will be price increase and there will be economic crisis. பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும். The daily life of common people will be affected. இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற அதே பகுதியிலே உணவு காரியங்களிலே உணவு பொருட்களுக்காக अनेक பாதிப்புகள் உண்டாகும். There will be also affection in the daily life. Not only that, people will wait for food and they will starve for food. இது எரிபொருள் தட்டுப்பாடினால் வரக்கூடிய காரியம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாங்க. This will happen due to the scarcity of fuel. இதுக்காக நாம் காத்திருக்க வேண்டாம். We should not wait for this to happen. இதை குறைப்பதற்காகவும் இதை தடுப்பதற்காகவும் நாம் என்ன செய்வோம்? ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். We should pray to reduce this and to stop this.